தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த மே 10ஆம் தேதி பதவி இருக்கிறப்போ முதல் 3 கையெழுத்தை பெண்கள் பாதுகாப்புக்கும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் 200 யூனிட் கட்டணம் அமைக்கிறதுக்கும் கொடுத்தார். வரும் காலங்களில் அவரோட கையெழுத்துக்கு அப்புறம் நலத்திட்டங்கள் பல வரலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவரோட கையெழுத்து எதை நோக்கி போகும்னு முதலீட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஏன் விவசாயிகள்லேருந்து விமானத்துறை வரைக்கும் காத்திருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கையெழுத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளோட தலையெழுத்தே மாற்ற போகுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல எடுத்த மக்கள் பிரச்சனையான பரந்தூர் விமான நிலையம் பற்றி நீங்கள் அமைச்ச அரசோட பார்வை என்ன? ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். என்னதான் அமைச்சர் நிர்மல்குமார் பரந்தூரில் ஏர்போர்ட் வராதுன்னு சொன்னாலும் 2வது ஏர்போர்ட் பற்றின விவாதம் இன்னும் ஓயலை. நாங்கள் ஏற்கனவே முதல்வருடைய முதல் போராட்டம் பரந்தூர்லேருந்து துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதல்வர் ஒப்புதல் பேரில் அது என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். வாழ்வாதாரமே போயிடுது. எங்களுக்கு விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். விவசாயம் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். 1,00,000 தரேன், அது தரேன் முதல்ல சொல்லி ஏமாத்தாங்க. அப்புறம் 60,000 ஊற்றி வச்சு ஒன்று குடிக்க மாட்டாங்க. We need a second airport and we need it real quick. It can't take another 7-8 years. அதாவது ஏர்போர்ட் எங்கே அமைக்கணும்னு ஒரு அறிவு இருக்கணும். 13 கிராமத்தை ஆயிடுச்சு, அப்போ அது நடக்குமா? ஏன்னா இது வேறு ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது வளர்ச்சி, வாழ்வாதாரம், வாக்குறுதின்னு கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே போராடப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பரந்தூர். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசுமையான இடம், குளம் குட்டைன்னு நிரம்பி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இடங்கள் தான் சென்னையோட 2வது ஏர்போர்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் சுமார் 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 2028ஆம் ஆண்டுக்குள்ளே பயன்பாட்டுக்கு வரணும்னு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த ப்ரப்போசலுக்கு திரு விஜய் அவர்கள் ஏற்பாரா மாட்டாரா அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு அடிப்படை கேள்வி எழும். சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் ஏன் தேவை? மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கிற சென்னையில் மேலும் வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் கனெக்டிவிட்டி தேவைப்படுது. மேலும் பக்கத்து சிட்டிஸான பெங்களூர், ஹைதராபாத் கூட போட்டி போடுறதுக்கு ஒரு பெரிய ஏவிசி சிஸ்டம் தேவைன்னு அரசாங்க தரப்புல இருந்தும் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க தரப்புல இருந்தும் சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் வராமல் கனெக்டிவிட்டி இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஜிசிசிஸ்லாம் பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூமுக்கு நிறைய டேலண்ட் தேவை. தமிழ்நாடு டேலண்ட் மட்டும் போதாது, நம்ம வெளியே இருந்தும் டேலண்ட் இங்கே வந்தாகணும். அந்த மாதிரி திறமைகளை நம்ம இங்கே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக கனெக்டிவிட்டி தேவை. இப்போ இருக்கிற கனெக்டிவிட்டி நமக்கு பத்தாது. சிறிய விமானதளம் இல்லாவிட்டால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்படும். இன்று சென்னையிலிருந்து பல இடங்களுக்கு செல்வதற்கு நேரடி வசதிகள் கிடையாது. இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கிருந்து தான் செல்ல வேண்டும். இப்பொழுது அருகில் உள்ள மும்பையும் பெங்களூரோ ஹைதராபாத்திலிருந்தோ அந்த இடங்களுக்கு நம்ம நேரடியாக செல்ல முடியும். நேரடியாக செல்வதற்கும் இன்னொரு இடத்தில் ஏறி இறங்கி செல்வதற்குமான செலவு ஜாஸ்தி. இதை சரக்கு கொண்டு வந்தால் சென்னையிலிருந்து அனுப்புவதற்கும் பெங்களூரிலிருந்து அனுப்புவதற்கும் ஒரு கிலோவிற்கு 8 to 10 ரூபாய் அதிகமாக செலவிடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு என்றே சொல்ல வேண்டும். வளர்ச்சி முக்கியம்னு சொன்னாலும் அந்த வளர்ச்சி எதை அழிச்சிட்டு பண்ணுறோம்னு தான் இங்கே பிரச்சனை. நம்ம நிற்கிற இடம் மாதிரி கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஏக்கர் குளங்கள், ஏரிகள் அழிச்சிட்டு தான் சென்னையோட 2வது ஏர்போர்ட் கட்டுறதுக்கான ப்ரப்போசல். எங்களுக்கு விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். விவசாயம் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். விவசாயம் அழிச்சிட்டா எங்களுக்கு சாப்பாடு வேறு எதுவும் கிடையாது.
ஏன்னா நாங்கள் சோறு போடுற பூமி இது. இப்போ 12 கிராமங்களை அழிச்சிட்டு, கம்மன் கால்வாய் அழிச்சிட்டு, ஓடையை அழிச்சிட்டு, விவசாயத்தை அழிச்சிட்டு இது இவ்வளோ பெரிய திட்டத்தை இங்கே அமைக்க வேணாம். எங்கே பாதிப்பு கம்மியாக இருக்குதோ அங்கே அமைங்கன்றது தான் முதல்வரோட வாக்குறுதியும் அப்படி தான் இருக்குது. அவரோட இதுவும் எண்ணமும் அப்படி தான் இருக்குது. வளர்ச்சியான இடத்த அழிச்சிட்டு வளர்ச்சி கொண்டு வரது தவறு. எங்கே வளர்ச்சி இல்லையோ அங்கே கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. பரந்தூர் மக்கள் சொல்கிறபடி பார்த்தா கிட்டத்தட்ட 13 கிராமங்கள், 12 ஏரிகள், 17 குளங்கள், 11 குட்டைகள் இந்த திட்டத்தினால பாதிக்கப்படலாம். அதில் 4 கிராமங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. சுமார் 5746 ஏக்கரில் வரப்போகிற இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் 2750 ஏக்கர் நஞ்சை நிலங்களையும் 550 ஏக்கர் புஞ்சை நிலங்களையும் மீதமுள்ள 2400 ஏக்கர் அரசாங்க நிலங்களை உள்ளடக்கியதாக சொல்கிறாங்க. மத்திய அரசு அனுமதி வாங்குறதெல்லாம் அப்புறம், முதல்ல அதுக்கு தகுந்த புவியியல் அமைப்பு இங்கே இல்லை. அது அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பூமுக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பூம் பண்ணி இங்கே தான் வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் இந்த ஒரு திட்டத்தால் மட்டும்தான் தமிழகமே எக்கச்சக்கமாக அப்படியே இருக்கிற இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களில் தமிழ்நாடு வளர்ச்சி பண்ணால் அந்த ஒரு பரந்தூர் திட்டத்தில் தான் உயிர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. ஆனால் வளர்ச்சி வேணும். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களில் வளர்ச்சி வேணும். ஏன்னா எல்லா மக்களுமே சென்னையில் ஏர்போர்ட் இருக்கிறதால, கம்பெனி இருக்கிறதால எல்லா மக்களுமே சென்னையை நோக்கி தான் வராங்க. எவ்வளோ மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் பாதிப்பு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே அமைச்சுக்கோங்கன்னு தான் எங்களோட வாதமே அதுதான். இவ்வளவு நீர்நிலைகள் அழிக்கிறது பரந்தூருக்கு ஆபத்துனா, எந்த ஊருக்கு ஏர்போர்ட் கட்டுறாங்களோ அதுக்கு இதை விட பெரிய ஆபத்து இருக்குது. ஆமாங்க, சென்னையை தான் சொல்கிறோம். இந்த நீர்நிலைகளை அழிக்கிறது மூலமாக மழைக்காலங்களில் சென்னையிலேருந்து வர நீர் இந்த பகுதிகளில் தான் தேங்குது. இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாமல் போச்சுன்னா சென்னையை விட்டு தண்ணி நகராமல் இங்கேயே தேங்கி ஒரு வெள்ளக்காடாக இந்த நகரம் மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. சென்னை ஃப்ளாட் சிட்டி. ஒரு 1 மீட்டர் தான் அதோடைய எலிவேஷன். கடல் மட்டத்துலேருந்து 3 அடியில் தான் இருக்குது. பெங்களூர் 3000 அடியில் இருக்குது. ஸோ பெங்களூர் சென்னை கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா 3000 அடியில் மழை பெஞ்சால் கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு உயரத்தில் இருக்குது. ஆனால் சென்னை 1 மீட்டர் தான் இருக்குது, 3 அடி தான் இருக்குது. ஸோ அப்போ சென்னை இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா ஃப்ளாட் சிட்டினால் கடலுக்கு போகிறதுக்கு நேரமாகும். இந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி கடலுக்கு போகிற டைம் ஆகும் ஃப்ளாட் சிட்டினால். ஸோ இன்றைக்கி பெய்கிற மழை இன்னைக்கு கடலுக்கு போகும். அங்கே இருக்க நீர்நிலைகள்லாம் நிறைஞ்சு 2 நாள் கழிச்சு தான் அந்த தண்ணியெலாம் சென்னைக்கு வரும் ட்ரெயின் ஆகிறதுக்காக. அப்போ அதுக்குள்ளே சென்னையில் பெஞ்ச மழை ட்ரெயின் ஆகிருக்கும். அப்போ அந்த தண்ணி வரப்போ ஹேண்டில் பண்ணி அமுச்சிடும். ஒருவேளை அந்த வாட்டர் பாடிஸ் நீங்கள் அழிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, 1 நாளோ 2 நாளோ கழித்து வர வேண்டிய தண்ணீர் சில மணி நேரங்களில் சென்னைக்கு வந்துடும். ஏன்னா சென்னையில் பெய்த மழை ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். அப்போ 2 சேரும்போது மிகப்பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படும். ஏன் வேளச்சேரியில் வெள்ளம் ஏற்படுதுன்னா, அந்த வாட்டர் பாடியை அழித்து அதுக்கு மேலே இந்த நீர்நிலைகளை நம்ம அழிச்சது தான். வேளச்சேரி எப்பவுமே தண்ணியில் பாதி நேரம் மிதக்கிறது காரணம் தான். பள்ளிக்கரணை சிதப்பலாம் அழிச்சது காரணம் தான். ஸோ நீங்கள் இந்த வாட்டர் பாடிஸ் தான் அழிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய மழை சென்னை வெள்ளக்காடாக மாற்றிடும். பரந்தூர் பகுதி தான் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு அரசு பார்த்திருந்தாலும், அங்கே விவசாயம் செஞ்சு வாழ்கிற மக்கள் அவர்களுடைய நலன்களை அதே அளவுக்கு பரிசீலிக்கப்பட்டதா என்ற கேள்வியை சமூக செயற்பாட்டாளர்கள் எழுப்புறாங்க. பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிந்து சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. அது எல்லா திட்டங்கள்லையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அரசியல்வாதிகள் அதில் ஒரு பெனிஃபிட் ஆகிறதுக்காக செய்யக்கூடியது. பட் மச் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்க்குறத தாண்டி இவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் நியூஸ் லாண்ட்ரி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமாக அரசியல் கட்சிகளோட விளம்பரமும் அரசாங்க விளம்பரமும் நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்கள் ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர வேண்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த QR கோடு மூலமாக உங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம். ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையோட ஏகனாபுரம் ஊருக்குள்ள அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன்.
இந்த சூழல்ல தான் திரு விஜயுடைய வருகை. கட்சி தொடங்கி அவரோட முதல் மக்கள் சந்திப்பே பரந்தூர்ல தான் தொடங்கினாரு. காலம் இப்போ அவரை முதலமைச்சர் ஆக்கிருச்சு. ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் மாநிலத்தோட வளர்ச்சி இருக்கிற பிரச்சனையில் அவர் முடிவுக்கு காத்திருக்கக்கூடிய முதல் அரசியல் சவால் இதுதான். ஒரு எம்ஜிஆர் மாதிரி உடனடியாக ஆட்சிக்கு வந்த ஒரு நிலை, உடனடியாக மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு தலைவர்களை ஏற்றுக்கொண்டு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக அரியணை ஏறிய ஒரு நிலை. இந்த நிலையில் அவர் கொடுத்த அந்த உறுதியை நிச்சயமாக அவர் மீறவே மாட்டார். அந்த கேள்விக்கு, அந்த கற்பனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற தளபதி அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் இந்த விவசாய நிலத்தை அழிக்காத, கிராமங்களை அழிக்காத, வேறு இடத்த தேர்வு செய்வார்ன்ற நம்பிக்கையில் இந்த விவசாய மக்கள் முழு மூச்சு அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் தருவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் சார். ஒரு பக்கம் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஏகனாபுரம் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கோ, அதே அளவுக்கு பக்கத்து ஊரான நாகப்பட்டு மக்கள் கிட்ட ஏமாற்றமும் இருக்கு. அரசோட வற்புறுத்தல்னால சிலர், மாநில வளர்ச்சிக்காக சிலர்னு நிலத்தை அரசாங்கத்துக்கு வித்துட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற ஊரில் இதுவும் ஒன்று. இப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அரசு அறிவிச்சிருந்தாலும் அந்த பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படலாம்னு பேச்சுக்களும் வருது. நாகப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 72 வயதான முருகனுக்கு விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது அவருடைய வாழ்க்கை முறை. பரந்தூரில் ஏர்போர்ட் வந்தால் அது அவருடைய பேர குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அந்த பகுதி வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையில் தான் அவர் உட்பட பலர் தங்களுடைய நிலங்களை கொடுத்ததா சொல்கிறாங்க. சரி, விட்டு கொடு, நாடு வளர்ச்சிக்காக விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்தா நம்ம நாடு வளரும், நம்ம வருங்காலம் குழந்தைங்கள்லாம் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி ஆகும், பேரன் பேத்தி எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறதுனால சரி, நம்ம நாட்டை, நம்ம ஊர் மாவட்டத்தை, காஞ்சிபுரம் மாவட்டத்தை நம்மளுக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குமே, நாட்டுக்கு வளர்ச்சியாக இருக்குமே, அதனால் நம்ம விட்டு கொடுத்தோம். சரின்னு ஒத்துக்கணும். 1 லட்சம் சென்ட்டு கேட்டோம். ஒரு சரி சொல்லிட்டு போயிட்டு ஜீவோவில் 60,000 எங்கள் ஊருக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஏமாந்து போயிட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீடு கட்ட முடியல, எதுவும் பண்ண முடியுமா 5 வருஷமாக. ஆனால் அங்கே ஏர்போர்ட் வருமா என்ற கேள்வியும் வழங்கப்பட்ட இழப்பீடு குறித்து அதிருப்தியும் சேர்ந்து அவரோட நம்பிக்கை இப்போ ஒரு பெரும் ஏமாற்றமாக மாறி இருக்கிறது அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் எதிர்த்து போலீஸ் விட்டு அராஜகம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியலையே. கோர்ட்டில் போட்டுருவேன், உங்களுக்கு துட்டு வராது, நீ கேஸ் ஆடி தான் வாங்கணும் அப்படின்னு பயமுறுத்தினா நாங்கள் கோர்ட்டு பார்க்காதவங்க, போலீஸ் பார்க்காதவங்களாச்சே, சரி வேறு வழி இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. என்னதான் பரந்தூரில் விமான நிலையம் வராது என்று அரசு சொன்னாலும் இந்த விவாதம் இன்னும் முடியலை. இன்னமும் சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் தேவை என்ற வாதத்தை தொழில்துறையினர், முதலீட்டாளர்கள் வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் அழிக்காமல் திட்டங்களை கொண்டு வரது தான் உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அரசாங்கம் தங்களுடைய முடிவுகளை மாற்றி இருக்கலாம், ஆனால் இந்த விவாதம் அது எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் இன்னும் மாறலை.